ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம டே 3யோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock போல் நாங்கள் எங்கள் ரூமை விட்டு வெக்கேட் பண்ணிட்டோம். அப்புறம் காய்ஸ், உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணும். சப்போஸ் வாகேஷ்வர் ஹோட்டலுக்கு நீங்கள் தங்க வந்தீங்கன்னா உங்களோட ஓன் வெஹிக்கல்ஸால் நீங்கள் வராதீங்க. ஏன்னா நான் இங்கே ஒரு ஸ்மால் கிளிப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா, நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி தான் எங்களோட வே இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிளில் போனீங்கன்னா உங்களோட வெஹிக்கிளோட பார்ட்ஸ் எதாவது டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால ஒரு பெரிய வேனோ பஸ்ஸோ இல்லை ஒரு பெரிய காரோ வச்சு அலாட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஆல்ரெடி இங்கே ப்ரைவேட் கார் வச்சு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நாங்கள் வந்து ஒரு 7 seater காரில் தான் போனோம். உங்களோட ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் வந்து ஒரு காரோ இல்லை வேனோ ஒரு பஸ்ஸோ புக் பண்ணி நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். அப்புறம் நாங்கள் வந்து இந்த ஹோட்டலில் தான் லஞ்ச் சாப்பிட்டோம். என்னடா இவங்க இதே ஹோட்டலில் லஞ்ச் சாப்பிட்றீங்கன்னு பார்க்காதீங்க. இந்த ஹோட்டல் தான் நல்லா இருந்துச்சு. மற்ற ஹோட்டலுக்கும் நல்லா இருந்துச்சு. பட் எங்களுக்கு பர்சனல் ஃபேவரட் வந்து இது தான். நாங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டீ லேக் போட்டிங் தான் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாஸ் வந்து per person 10 rupees. அப்புறம் வந்து போட்டிங்க்கு வந்து per person 50 rupees வாங்கினாங்க. வாகமனில் எங்கே இருக்கும் போட் ஹவுஸ். இந்த லேக்கில் தான் நம்ம போட் போக போகுது. இங்கதான் போட்டுக்கு பாஸ் எடுத்துருக்காங்க. இங்கதான் நாங்கள் லைஃப் ஜாக்கெட்டுக்கெல்லாம் போட்டிருக்கோம். அதான் போட்டு பேலன்ஸ் பண்ணி விட்டுறாங்க. ஆனால் எல்லாம் எப்படி படிக்கிறாங்கன்னு தெரியல. நாங்கள் எல்லாரும் ஸ்லோவாக ஏறிட்டோம் ஒருத்தரா. கைஸ் இப்போ நம்ம வந்து போட்டிங்கில் இருக்கோம் கைஸ். நான் சிங்கிள் உட்காந்துருக்கேன் கைஸ். நான் சிங்கிள் தான் டீ லேக் போட்டிங் வாகமன் விஷு ஹாய் பர ஷீடு பர ஹாய் கைஸ் பர டீ லேக் போட்டிங் பர அப்படியே பாருங்க சுற்றி கைஸ் பாருங்க கைஸ். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தாமரை பூக்கள் இருந்துச்சு. தாமரை பூக்கள் இருந்தாலே அந்த இடம் வந்து ரொம்ப ஆழம்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த லேக் ரொம்ப ஆழம். நம்மளை விட டபுள் மடங்கு இருக்கும் கைஸ். இன்னும் நம்ம தங்கின இடம். இங்கே வியூவும் கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஆக்சுவலி நிறைய பேர் வந்திருந்தாங்க. இங்கே 2 விதமான போட் இருந்துச்சு. ஒன்று வந்து 2 பேர் உட்கார போகிற மாதிரி ஆஸ் வெல் அஸ் நம்மளே வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஸ்கில்டு பர்சன் வந்து நம்மளுக்கு ஓட்டி கொடுப்பாங்க. நாங்கள் வந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமே ரொம்ப பனிமூட்டமாக ஆயிடுச்சு. ஆஸ் வெல் அஸ் மேகம் வந்து கருக ஆரம்பிச்சிருச்சு. அப்போவே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு மழை பெய்ய போகுதுன்னு. நாங்கள் போட்டிங் முடிச்சுட்டு வந்த உடனே இப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் அப்போ தான் வந்து கரெக்டாக ஷெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறோம். அதுக்குள்ளே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இங்கே வரும்போது ஒரு ஸ்வெட்டர் வேணும் எடுத்துக்கோங்க. A few moments later. ஆக்சுவலி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் போனோம். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக பனிமூட்டமாகிடுச்சு. நாங்கள் ஒன்றுமே தெரியல. நாங்கள் 9th பிளேஸாக வாகமன் குருசுமலா தான் வந்திருக்கோம். இங்கேயும் ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு. க்ளோசிங் டைம் வந்து 6:30 PM. நாங்கள் வந்து ஒரு 1 to 2 o'clock போல் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜீசஸ் இருந்தார். ஆஸ் வெல் அஸ் மேரி மாதா இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஹில்லில் வந்து நம்மளுக்கு ஒரு மயில் தெரியும். அங்கே ஆக்சுவலி போய் பார்க்கலாம். இந்த மலையை கிளைம் பண்ணுறதுக்கு 15 to 30 minutes ஆகும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ வாக். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இங்கே இருக்கும்போது ரொம்ப டிவோஷ்னலாக இருந்துச்சு. இங்கே க்ரீனரிஸ் ஏற்ற மாதிரி டிவோஷ்னலாக வச்சுருந்தனால ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நாங்கள் மலை இறங்கும்போது லாஸ்ட்டாக வந்த பிளேஸ் பேர் தான் காரிக்காடு வியூ பாயிண்ட். இங்கே ஆக்சுவலி செம்ம அழகாக இருந்துச்சு. இதுதான் நான் சொன்ன வியூ பாயிண்ட். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹோல் ரோடே தெரியும். நிறைய கார்ஸ் போகிறது, பஸ்ஸஸ் போகிறது, வேன்ஸ் போகிறதுலாம் இங்கேருந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு பின்னாடி நிறைய மலைகள் கூட இருக்குது. இங்கே நிறைய ஐஸ்கிரீம் ட்ரக்ஸ் இருந்துச்சு. நாங்கள் ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இங்கே ஆக்சுவலி மழை விட்டு போச்சு. நான் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது கரெக்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் செமையாக கோல்டு பிடிச்சிக்கிச்சு கைஸ்.
நாங்கள் போன மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் வந்து ஃபாகியாக ஸ்மோக்கியாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஜாலியாக 6-7 சொல்லி சுற்றிட்டு இருந்தேன், போர் அடிக்குதுன்னு சொல்லி. ஸோ நீங்கள் ஒன்றும் மைண்ட் பண்ணிக்காதீங்க கைஸ். இந்த வீடியோ முடிச்சாச்சு, ட்ரிப்பும் முடிச்சாச்சு. ரொம்ப சோகமாக இருக்குங்க கைஸ். ஆனால் ட்ரெயினில் போனால் எனக்கு பிடிக்கல கைஸ். ஆமாம் கைஸ், இந்த vlog டக்குன்னு முடிஞ்சிடுச்சு. இந்த vlog எங்களுக்கும் பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஓகே கைஸ், நானும் ஜிஷுவும் உங்களை நெக்ஸ்ட் vlogல சந்திக்கிறோம். guys. பாய்.